என்பால் அன்பு கொண்டுள்ள எனது உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு எனது தாழ்மையான வணக்கம். எங்க சங்கீதம் கத்துக்கிட்டனோ அந்த ஊரிலேயே அந்த கிராமம், அதாவது கனனூர் பள்ளிக்குன்னு, அந்த கிராமத்திலேயே எனது தாத்தா ஜெயில் வார்டரா இருந்தார். அங்கே கைதிகளோட சேர்ந்து, ஜெயில் கைதிகளோட சேர்ந்து ஒரு நாடகத்தில் நான் தெரியாதனமா ஒரு வேஷம் போட்டு நடிச்சிட்டேன், லோகிதாசன். அந்த நாடகத்தை பார்த்த உடனே எல்லாரும் அடுத்த ஹீரோ நீதான் சினிமாவில்னு சொல்லி என்ன மெட்ராஸுக்கு சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதுக்காக வர சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு எஸ்வி வெங்கட்ராமரை பார்த்த உடனே ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. ஸோ அப்போ கொஞ்சம் ஹார்மோனியெல்லாம் வாசிப்பேன். ஸோ அங்கே நடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லை. என்னுடைய குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம், நான் எப்படியும் இதில் சமாளித்து ஆகணும், நின்று நல்ல விதமாக நான் ஊருக்கு திரும்பணுங்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நான் ஆரம்பித்தேன் சார். பட் இருந்தாலும் நான் அங்கே ஒரு 3 வருஷம் கண்ணகி, குபேர குசேலா, மகாமாயா, இந்த 3 படம் எடுக்கிற வரைக்கும் ஆஸ் ஆஃபீஸ் பாயாக தான் வேலை செய்ய முடிஞ்சுது. ஒன்றும் முன்னுக்கு வர முடியல, இசைக்கலைஞரோட சேர்ந்து பங்கெடுக்க முடியல, ஒரு ஹார்மோனியம் சான்ஸ் கிடையாது. சரி, எனக்கு ரொம்ப வெக்ஸாக இருக்கும்போது டிஎஸ் பாலையண்ணன் என்ன பண்ணார், ஒன்று பெரிய நடிகன் ஆகிறேன்னு சொல்லி திருப்பி ஆசை காட்டி ட்ராமா கம்பெனி கூப்பிட்டு வந்துட்டார். கனனூரில் நான் சங்கீதம் படித்தேன், அங்கே வாத்தியார்கிட்ட இலவசமாக படித்தேன், அங்கேருந்து கச்சேரி பண்ணேன், மெட்ராஸ் வந்தேன், ஆக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி மறுபடியும் திரும்பி சேலத்துக்கே வந்துட்டு வேறு ஏதாவது வேலை பார்க்கலான்ட்டு பார்த்தா அங்கே மாடர்ன் தியேட்டர்ஸில் சேலத்தில் கேவி மகாதேவன் அவர்களை மீட் பண்ணேன். அப்போ பர்மாராணின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ நான் போய் என்ன பண்ணேன், அவர்கிட்ட கேட்டேன், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு கோரஸ் பாடுறதுக்காக சான்ஸ் கொடுங்க. அப்போ சொன்னார், வேண்டாம், இப்போ மெட்ராஸில் இல்லை, ஜூபிட்டர் கம்பெனி சென்ட்ரல் ஸ்டுடியோ கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க, அங்கே நிறையா தொடர்ந்து படம் எடுக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன், நீ அங்கே போய் மறுபடியும் போய் சேர்ந்துக்கோன்னு சொன்னாங்க. சரி, அங்கே போய் சேரத்துக்கு கொஞ்சம் தலையை சொல்லிச்சுட்டு நின்னேன். சரி பரவாயில்ல, இங்கேருந்து 2 ரூபா தான் சார்ஜ் அப்போது டிக்கெட் கோயம்புத்தூருக்கு. ஒரு 2 ரூபாயும் கொடுத்து, நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒரு சொக்கா கூட கொடுத்தாரு, ஒரு சொட். அது ஓரளவுக்கு சேரலை அப்போது, இருந்தாலும் அதெல்லாம் போட்டுக்கிட்டு திருப்பியும் அதே ஜூபிட்டருக்கு போனேன். அதே ஜூபிட்டருக்கு போன போது அங்கே முதலாளிகளை பார்த்து, இப்படி நான் தவறி போயிட்டேன், திருப்பி நான் இங்கேயே வந்திருக்கேன்னு சொன்னேன். சேம் உத்தியோகம் தான், ஆஃபீஸ் பாய், அதே மியூசிக் ஹால் இன்சார்ஜ். அப்போ தான் எஸ்எம் சுப்பையனால நான் மீட் பண்ணேன். ஸோ அவர் கூடவே அவருக்கு ஒத்தாசை பண்ணி சோழங்கள் எழுதி கொடுக்கறது, இப்படியே அவருடைய இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போ சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு என்ன ஆகி போச்சு, ஒரு பாடல் ஒன்று, அந்த பாடல் அவர் ராத்திரி பகலாக உட்காந்து டியூன் போட்டுட்டு இருந்தார். அந்த டியூன் அவருக்கு சரியாக திருப்தியாக அமையலை. ஒரு நாளைக்கு நானும் கோபாலகிருஷ்ணன், என் பாட்டில் ஒரு பையன், என்னோட சின்னவன், அப்போ எனக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும், ஹார்மோனி போட்டியை எடுத்து வச்சுக்கிட்டு நான் முதல்ல இசையமைச்ச ஒரு பாடல். அது வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா,